இந்த சபை என்கரேஜ் பண்றாரு, நீங்க பொல்லாதவர்களை சகிக்காம இருந்ததை நினைச்சு நான் உங்களை பாராட்டுறேன். நீங்க பொல்லாதவர்களை பார்த்து நீ சகிக்காம இருந்ததை நினைச்சு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதை ஏற்றுக்கொள்ளல, அவங்க அதை சகிக்கல அப்படிங்கறத விஷயத்தான் வேதத்துல சொல்லப்படுகிறது. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. யாரும் இது எனக்குரியதுன்னு என்ன பண்ணலையா, அவங்க பொருட்களை பத்தி பிரிச்சு பார்க்கவே இல்ல. சகலமும் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பொதுவாய் இருந்தது. 34 எழுப்புதல் என்பது ஒரு மனதோடு கூட ஒன்றாய் உட்கார்ந்து ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவது, எங்களுடையது அவர்களுடையது என்றும் அவர்களுடையது எங்களுடையது என்று சொல்லி பொது உடைமையாய் பார்ப்பது. இதுதான் இந்த எழுப்புதல் நடந்துச்சு. அதுதான் ஆதி சபையில இருந்துச்சு. வித்தவங்க கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இந்த அப்போஸ்தலன் ஆகிய ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, யாருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமுமா என்ன பண்ணுனது இருந்தது. இதுதான் ஆரம்பத்துல சபையில நடந்த விஷயம். இந்த சபையில நடக்கும் போதுதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு லேடியும் ஒரு ஜென்டில்மேனும் வர்றாங்க. யார் அது? அனனியாவும் சப்பீராலும். இந்த ஃபேமிலி என்ன பண்ணிச்சு தெரியுமா, வித்ததுல ஒன்ன கொண்டு வந்து ஒரு பங்கை மறைச்சிட்டு ஒரு பங்கை என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆரம்பத்திலே பேதுரு இதை என்ன பண்ணிட்டாரு, இடம் பண்ணிட்டாரு. உடனே கடிந்து கொண்டார், செத்தே போயிட்டான். ஆதி சபையில எதையும் சகிக்கிற பண்பு யாருக்குமே கிடையாது. எழுப்புதல் எங்க வரும், சபை எப்ப பெருகும்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சா உடனே கண்டம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க 5ஆவது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர்கள் பயந்தார்கள். சபைக்குள்ள ஏன் பயம் இல்லைன்னா, யாரையும் என்ன பண்றது இல்ல, கண்டிக்கிறது. எதனாலும் ஏத்துக்கிடுவோம். பிள்ளை ஓடுனாலும் ஏத்துக்கிடுவோம், கத்துனாலும் ஏத்துக்கிடுவோம். ஆமா, எல்லாத்தையும் சகிக்க முடியாது. ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த சபை உருப்படாது. பாருங்க, சபைக்குள்ள பயம் வேணும். அவங்க ஒவ்வொன்றையும் கடிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். எனக்கு என்ன கேள்வினா, எல்லாரும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஒரு குடும்பம் ஏதோ பாதியை மட்டும் கொடுத்துருக்கு, இதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே. 199 பேரும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், அவன் பாதபடியில போட்டுட்டான். ஒரு குடும்பம் தப்பு செஞ்சிருச்சு, விட்டுட்டு போக வேண்டியதானே. அந்த ஒண்ணு தப்பு செய்துன்னு சொல்லி சகிக்காம இருந்ததுனாலதான் அந்த சபை வளர்ந்துச்சு. அவன் கொடுத்துட்டான்ல போதும் அப்படின்னு அவர் விடல. நீ எப்படி நீ தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி பொய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு கண்டிக்கிறார். அல்லேலூயா.